மக்கள் செயல் என்ற பீப்புள் செக்ஷன் அவ்வளோதான். பெருமளவு மக்கள் பாதிக்கப்படாமல் நேரடியாக அல்லது ஒரு காயப்பட்டு உயிர் பலிகள் வராத அளவுக்கு தடுத்திருக்கிறோம். என்னென்னா அதில் கனவேற்ற பங்கு இருக்கு. எதிர்காலத்தில் அரசியல் இல்லை, இப்போ அரசியல் தான் இருக்கிறோம். அதாவது அரசியல்னா நீங்கள் தேர்தல் அரசியலை சொல்றீங்க போல எனக்கு அது மட்டுமே பிரச்சனை இல்லை. சிலர் சொல்லி நம்ம பானை கொடுத்துட்டு பணம் போடுறாங்க, அதை போடுறாங்க, இவ்வளோ காலம் இடர் முகாமைத்துவங்களை சிறம்பட செய்திருக்கிறோம். அப்போ இப்போ சிம்பிளாக இருந்து கொண்டு இதெல்லாம் அதனால நாங்கள் சாமான் கொண்டு போய்க்குள்ளேன்னு சொல்கிறோன்னு இதில் எந்த கட்சியும் இல்லை. அவர்கள் தந்த நிதியோடு அவர்கள் என்ன செய்துனா தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள், செல்வங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் விற்றோ அல்லது அடகு வைத்தோ அந்த வீடு தங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வீடு ஒன்று வருகுது. வணக்கம். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பேரிடர் வடகிழக்கு முழுவதுமே அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டனர். இப்போ இயல்பு நிலை வளமைக்கு திரும்பி இருக்கு, மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி இருக்கணும். இந்த வெள்ளப்பேரிடர் ஏற்பட்ட உடனேயே களத்தில் இறங்கி பணியாற்றது அரசோ அரசு சார்பற்ற நிறுவனங்களோ அல்ல, வடகிழக்கில் இருந்த தன்னார்வலர்கள் தான். அதிலும் முதன்மையானவர் மதிப்புக்குரியவர் மருத்துவரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு உதயசீலன் அவர்கள். அவர்தான் முதலாக இந்த வெள்ளப்பேரிடர் குறித்து சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வு பதிவுகளை இட்டதோடு களத்தில் இறங்கி பணியாற்றவர். அவரை தொடர்ந்து அவருடைய உலகத்தமிழர் மாணவர் ஒன்றியம், இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்று சொல்லி பல தன்னார்வலர் அமைப்புகளும் தன்னார்வலர்களும் களத்தில் இறங்கி பணியாற்றினோம். எனவே இந்த சிறு நேர்காணலில் தன்னார்வலரும் மருத்துவரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு உதயசீலன் அவர்களை சந்திச்சிருக்கிறோம். வணக்கம். இந்த இடர் நிலவரங்கள் எப்படி இருந்தது, அது எப்படி எதிர்கொண்டு நீங்க? வணக்கம். இடர் முகாமைத்துவம் என்றது எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஏற்கனவே உலகத்தமிழ் மாணவர் ஒன்றியம் என்ற பேரில் குழுக்களாக இயங்கி இருக்கிறோம். இயங்கி சொல்லக்கூடிய மாதிரி 2018-19 வன்னியில் வந்த வெள்ளம், 2020 வந்த கொரோனா பேரிடர், அது தொடர்ந்து இப்போ இருக்கிறபடியாக நாங்கள் ஒரு சிறு குழுக்களாக சிறந்த முகாமைத்துவத்தோடு இயங்கி இருந்த நாங்கள் இந்த முறை நாங்கள் மக்கள் அனைவருக்கும் தேவையாக இருக்க வேண்டிய அந்த மக்கள் செயல் என்ற ஒரு தலைப்புக்கு கீழே அநேக தன்னார்வல நிறுவனங்கள், தன்னார்வமாக இயங்கக்கூடிய இளைஞர்களை ஒன்றிணைச்சிருந்த நாங்கள். குறிப்பாக வலிகாமம்போதில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம், அதே போல் கிழக்கில் சில அமைப்புகள், முக்கியமாக இந்த முறை மருத்துவ மாணவர் ஒன்றியம் எங்களோட இணைஞ்சிருந்தது. 26-27 நாங்கள் ஒரு அழைப்பு மையம் ஒன்றை கூட ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றோடு சேர்ந்து, அவர்களும் எங்களுக்கு வாலண்டியராக வந்திருந்தவ மைக்ரோவ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு அழைப்பு மையம் ஒன்றை உருவாக்கினாங்க. அந்த அழைப்பு மையத்துக்கூடாக எங்களுக்கு கணக்க வேலைகள் செய்திருந்தது. அதாவது அந்த வரக்கூடிய தகவல்களை தரம் பிரிக்கிறது, என்ன தேவை இருக்குன்றதை சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு கால் சென்டர் உண்டு. அவசரத்துக்கு தொலைபேசி இலக்கங்களை கொடுத்திருந்தாங்க. உண்மையில் அது எங்களுக்கு ஒரு வினைத்திறனாக இயங்குறதுக்கு சரியான ஹெல்ப்பாக இருந்தது. பாதிக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்துறது, ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அல்லது ஒரு அரசு எப்படி செய்யணுமோ கிட்டத்தட்ட அதை இந்த தன்னார்வலரை வச்சு செய்து நாங்கள் அதில் அந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் சரியான உதவி செய்து கொண்டிருந்தவ எங்களுக்கு. அப்போ அவங்களாம் அந்த தகவலை கதை பண்ணி அதை எங்கெங்கே அனுப்ப வேணும், யாருக்கு அனுப்ப வேணும் என்று செய்ததன் அடிப்படையில் இது ஒரு கூட்டு முயற்சி. அதே நேரத்தில் எங்களோட முயற்சிகளை பார்த்து குறுகிய காலத்தில் ஏற்கனவே எங்களோட இணைஞ்சிருந்த புலம்பெயர் உதவியாளர்கள், உள்நாட்டு உதவியாளர்கள் எல்லாம் சிறு சிறு தொகைகளாக போட நாங்கள் அந்த இடத்த போய் செவ்வனே சிறப்பாக நாங்கள் ஒரு கருவிகளாக அதை கொண்டே சேர்க்கக்கூடியதாக எங்களால் இருந்தது. இந்த இடர் வேலை திட்டத்தினுடைய பெறுபேறு என்னவாக இருக்கு? மக்களின் உடைமைகள் சிலது பயிர்கள் அழிந்திருக்குது. அது தவிர பெருமளவான ஒரு அனர்த்தம் தவிர்க்கப்பட்டிருந்தது. அதுக்கு ஒரு காரணம் புயலங்கால திரும்பிட்டது அப்படி என்ற சிலதுகள் இருந்தாலும் வந்திருந்த இதில் குறிப்பாக முக்கியமாக எங்களுக்கு நாகமுத்து பிரதீபராஜா அவருடைய எதிர்வு கூறல் சமூக வலைத்தளத்தோட தான் இது சாத்தியப்பட்டது. பெருமளவு மக்கள் பாதிக்கப்படாமல் நேரடியாக அல்லது ஒரு காயப்பட்டு உயிர் பலிகள் வராத அளவுக்கு தடுத்திருக்கிறோம். என்னென்னா அதில் கனவேற்ற பங்கு இருக்குது. அந்த எதிர்வு ஊர்களை முன்னிட்டு நாங்கள் அந்தந்த இடங்களில் எங்களால் முடிந்ததில் செய்து கொண்டிருந்த நாங்கள் அந்த பகுதி அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பை தந்திருந்தவ. அது என்ன மக்கள் செயல்? மக்கள் செயல் என்ற பீப்புள் செக்ஷன் அவ்வளோதான். மக்கள் இங்கே எல்லாமே மக்கள் சார்ந்ததாக தான் இருக்க வேணும். அத்தனையுமே மக்கள் சார்ந்தது. அதனால் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மக்கள் இந்த ஒரு அரசு இயந்திரத்தையோ அதுகளை எதிர்பார்க்கல. நாங்கள் எல்லாரும் ஒரு பொது மக்கள் என்ற அடிப்படையில் மக்களாக ஜனநாயகத்துக்கு எப்படி ஒரு வரவிலக்கணம் இருக்குமோ அப்படி இது மக்களால் மக்களுக்கு செய்யப்படுற செயல் மக்கள் செயல். அவ்வளோதான்.
மக்கள் செயல் எதிர்காலத்துல அரசியல்ல குதிக்குமா? எதிர்காலத்தில் அரசியல் இல்லை, இப்போ அரசியல் தான் இருக்கிறோம். அதாவது அரசியல்னா நீங்கள் தேர்தல் அரசியலை சொல்றீங்க போல எனக்கு. அரசியல்னா இப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்ன உடனே அந்த செயல்களை செய்கிறதும் வந்து அரசியல் தான். இங்கே அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. தேர்தல் அரசியலில் எதிர்காலத்தில் வருமா இல்லையான்றது நான் இப்போ தொடர்பில் இப்போ கதைக்க விரும்பல. அந்த மக்கள் அரசியல்ன்றது பின்னுக்கு தேர்தல் அரசியலுக்கு வருமா இல்லையான்றது தெரியல. ஆனால் இப்போ முழு மூச்சா மக்களுக்கு தேவை இருக்குது. மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மக்களை ஒருங்கிணைச்சு, என்னடா மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட சக்தி என்ன ஒன்றும் இல்லை. இங்கே மக்களுக்கு தேவையான ஒன்றும் இல்லை. எதென்றாலும் ஒன்று ஒரு கட்சி சார்ந்ததாக இருக்கிறது அல்லது ஒரு மதம் சார்ந்ததாக இருக்கிறது. பொது அமைப்பாக இங்கே எதுவுமே இல்லை. சில என்ஜிஓஸ் இருக்குது, அங்கங்கே என்ஜிஓஸ் இருக்குது. அப்போ இந்த மக்கள், இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களை இணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக எதுவுமே இல்லை. இப்போ எங்களோட பிரதான நோக்கம் வந்து இந்த அத்தனையாக அங்கங்கே சிறுக இருக்கக்கூடிய அக்களை ஒன்றிணைச்சு ஒரு பெரிய சக்தியாக மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய, மக்களுக்கு தேவையானதை செய்யக்கூடியதாக, மக்கள் சார்பில் பேசவல்ல ஒரு சக்தியை உருவாக்கணும்ன்றதான் அதன் பிரதான நோக்கம். பொதுவாக இந்த தன்னார்வலர்கள் இந்த வெள்ள பேரிடர்ல இறங்கி களத்தில் நிற்கும் போது ஒரு விமர்சனம் சமூக வலைதளங்களில் பரவினது. அதாவது கிராம சேவையாளரும் பிரதேச செயலாளரும் அரசாங்கத்தின் அனர்த்த முகாமைத்துவ திணைக்களமும் செய்ய வேண்டிய வேலைகளை இந்த தன்னார்வலர்கள் ஆர்வத்தில் இறங்கி செய்யணும், தேவையில்லாத வேலை என்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது தானே? அது பார்த்தேன் நான். அது நடைமுறையில் வந்து அதுக்கு சிரிச்சு போட்டு போகலாம். நீ விமர்சிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லணும்ன்ற தேவையில்லை, சிரிச்சுட்டு கடந்து போக வேண்டியதான். ஏன்னு சொன்னால் அரசாங்கம் இயங்குறதுக்கு சில புரோட்டோகால்ன்ற விஷயங்கள் இருக்குது. அந்த புரோட்டோகாலின்படி தான் அவை இயங்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு மக்கள் வெள்ளம் வந்துட்டு தானே அந்த மக்கள் ஒரு அனர்த்தத்தில் ஏற்கனவே இடர் முகாமைத்துவ பிரிவுகள் எல்லாம் இருக்குது. அவை வந்து சேஃப்டி சென்டர் என்று சொல்லி ஒரு விஷயத்த ஏற்கனவே நிறுவி இருப்பினோம். இங்கே ஒரு பாதுகாப்பான பிரதேசம். மக்கள் அந்த பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தப்பட்டு அங்கே போய் இருந்தா பிறகுதான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கான உதவிகள் எல்லாம் போய் சேரும். அதுக்கிடையில் மக்களை யார் பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்துறது? அந்த குறிப்பிட்ட முதல் நாளில், அனர்த்தம் நடக்கிற அந்த முதல் நாளில் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் அரச இயந்திரத்தை பார்த்து கொண்டிருக்கணும் இல்லை. அப்போ அவை அந்த புரோட்டோகால்கிட்ட வர்றது கிடையாது. இனி இதுக்கான நிவாரணங்கள் எப்போ வருமானா இந்த வெள்ள நிவாரணம் வந்து வறட்சி நேரம் வரும். வறட்சி ஒரு நிவாரணம் தேவையான நேரத்தில் அந்த வெள்ள நிவாரணம் எல்லா அவர்கள் மதிப்பீடுகள் அதுகளெல்லாம் செய்து வர இது காலாகாலமாக இருக்கிறது. அப்போ அதை நாங்கள் பார்த்து கொண்டு அது செய்து தான் வரணும்ன்றது வந்து சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏனண்டா யதார்த்தமாக அத்தனை இளைஞர்கள் நிற்கக்குள்ள அது மட்டுமே பிரச்சனை இல்லை. சிலர் சொல்லிச்சு நம்ம பானை கொடுத்துட்டு பணம் போடுறாங்க, அதை போடுறாங்க, இவ்வளோ காலம் இடர் முகாமைத்துவங்களை சிறம்பட செய்திருக்கிறோம். சுனாமி நேரம் நடந்தது முகாமைத்துவம்னா அந்த நேரமும் இதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் இருந்திருந்தால் இதே இது நடந்திருக்கும். அப்போ அதை பிழை என்று நாங்கள் சொல்ல இயலாது. சிலர் வந்து ஏதோ ஒரு வகையில் அது மக்களுக்கு போய் சேர்ந்தது. ஒரு சில சம்பவங்கள் நடந்தது விரும்பத்தகாத மாதிரி இருந்தது தான். ஆனால் ஒட்டுமொத்தமான ஒரு விளைவை பார்க்கக்குள்ள ஏன் நாங்கள் அந்த நெகட்டிவை தேடி போகிறோம்? அந்த 1-2 பேர் செய்கிறதுக்காக வந்து அத்தனை பேரையும் பானை கொடுத்து படம் போட்டான், பானுக்கு கையேந்த வச்சான், அது இதுன்னு சொல்லி என்ன அது ஒரு பிழையான. என்னடா இது கூட யார் போடினோம்னு சொன்னால் களத்தில் வந்த யாருமே செஞ்சுருக்க மாட்டேனோம். வீட்டில் இருந்து வளமையாக அந்த கொமெண்ட் போடுற அந்த ஒரு கொஞ்சம் பேர் இருப்பினோம். எல்லாத்தையும் விமர்சிக்க பழகி இருக்கிறோம். விமர்சிக்கலாம், எல்லாரும் விமர்சிக்கலாம். ஆனால் அந்த ஒரு நெகட்டிவான பகுதியை மட்டும் பார்த்தீர்களா இவர்கள் செய்தது? ஒரு அச்சு ஊடகம் கூட ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது, சுனாமி நேரம் இப்படி உதவினார்கள், அதுக்கு ஒரு இதுவும் இல்லைன்னு. அந்த நேரம் ஃபோன் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட இது வந்திருக்கும். ஆனால் இந்த சமூக வலைத்தளத்தை சிறந்த முறையிலையும் பாவிக்கலாம்ன்றதுக்கு அநேக தன்னார்வலர் உதவும். 1-2 பேர் செய்கிறதுக்காக கவனித்து கொண்டிருக்கலாம். இத்தனை ஆயிரம் மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கக்குள்ள 1-2 பேர் செய்கிறத வந்து பெருசுபடுத்தி கொண்டு இருக்கிறது வந்து அது என்னென்னா ஒரு சின்ன கதை. அந்த கிருஷ்ணர் சொன்னாராம், நல்லவர்கள் இருக்கின கொண்டு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி, இங்கே எத்தனை நல்லவர்கள் இருக்கணும்னு பார்த்துட்டு வந்து தர்மருக்கு சொல்லிங்க. மகாபாரதத்தில் தர்மர் போயிட்டு வந்து சொன்னாராம், இல்லை எல்லாருமே நல்லவர்களால் தான் இருக்கணும். இதே ஏதோ துரியோதனனை போய் பார்த்துட்டு சொன்னாலும் இல்லை எல்லாருமே கெட்டவர்களாக தான் இருக்கணும். பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குது, ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது, சிரிச்சுட்டு போகும். இப்படியான விமர்சனங்கள் உங்கள் தன்னார்வ செயற்பாடுகளுக்கு ஒரு சலிப்பை தரது இல்லையா? சிறிய அளவு சலிப்பு தரும். ஆனால் அந்த விமர்சனத்தை வைக்கிறாக்களை பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரும். அதால் பேச விட்டுட்டு போகலாம். ஒரு இதுவரைக்கும் ஒரு அந்தளவாக
அவர்களால் ஏதாவது அழுத்தங்களோ அல்லது ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருக்காண்டா இல்லை, அவர்கள் எப்போவுமே அதில் நின்று சொல்லிக்கொண்டே தான் இருப்பினோம். அந்த நீங்கள் அதை கடந்து போயிட்டு வாங்கோ, உங்களோட அளவில் முடிச்சுட்டு வாங்க, அப்பவும் அதில் நின்று சொல்லிக்கொண்டிருப்பினோம். சிறிய அளவில் சலிப்பை தந்தாலும் ஏன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் இல்லை, நெகட்டிவாக சிலதுகள் வரைக்குள்ளையும் ஓகே அதில் எங்களில் பிழை இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். அதுகளை எப்படி எடுக்கலாம்னா எங்களில் ஏதாவது பிழைகள் இருந்தால் அல்லது அது சார்ந்து யாராவது செய்திருந்தால் அந்த கமெண்ட்டை காதில் கேட்டு நாங்கள் திருத்திக் கொள்ளலாம். மற்றும்படி ஒரு ஆள் நெடுகவே எல்லாத்துலேயும் நீங்கள் பொதுவாக அப்படி சொல்கிற வேண்ட வாழ்க்கையோ அல்லது அவருண்ட அட்லீஸ்ட் ஒரு முகநூல் தளத்தை போய் பாருங்க, பாசிட்டிவாக ஒரு விஷயம் கூட போட்டிருக்க மாட்டோம். எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் மட்டும் போடக்கூடிய ஆக்களாக இருப்பினோம். அதில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியது பெற்றுக்கொள்ளக்கூடியது ஏதாவது இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடியாக இறங்கி போக தேவையில்லை. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த வெள்ளத்திலேயும் இருட்டிலையும் நீங்கள் பல வேலைகள் செய்திருக்க, சில அரசியல்வாதிகளான தோழர்கள் இந்த பணிகளை எல்லாம் தன்னார்வலர்கள் தாங்க சொல்லித்தான் செய்த மாதிரியும், அதே நேரத்தில் இந்த பணிகள் எல்லாம் தாங்கள் களத்தில் நின்று சொன்ன மாதிரியும் செய்த மாதிரியும் காட்டிக்கணுமே, அது ஏற்கத்தக்கதான் இல்லை. அது வளமா நான் இந்த முறை அந்த தமிழ்நாட்டு பாணியில் ஸ்டிக்கர் விட்ற வேலை கணக்கு நடந்தது இங்கே இல்லை. இப்போ உதாரணமாக கன சந்தர்ப்பங்கள் நான் முகநூலில் கூட பயந்துருப்பேன். என்னென்னா உங்களுக்கு தான் ஓட் போட்டுனாங்கள், நான் சொன்னேன் எந்த கட்சி நாங்கள் ஒரு எலெக்ஷனில் நிற்கலைன்னா உங்களோட கட்சி தான் போட்டாங்க, கட்சியின் பேரை சொல்லி போட்டு அப்போ நீங்கள் அது இல்லையா இல்லைன்னா என்னென்னா அவன் உத்தியோக தளத்தில் நீங்கள் செய்கிறதெல்லாம் பயிரப்படுது, வாட்ஸ்அப் குழுமத்தில் பரவப்படுதுண்டு. சில கட்சி செய்தது, சில கட்சிகள் உண்மையில் நல்லா நின்று வேலை செய்தவை சில கட்சிகள். சிலர் என்ன செய்விட்டாங்கன்னா இடர் முகாமைத்துவத்துக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாரும் போட்டுருக்கணும். அவங்க என்ன செய்யறது, வார கோல் எடுத்தோன்னே அவைக்கு எங்கட நம்பரை கொடுத்து விடுறது, இவைட்ட அடிச்சா இவை தரவீனம் பண்ண மாதிரி. அது வளமை தான். உங்களோட முதலாவது கேள்விக்கும் இதுக்குள்ளேயே நான் பதில் சொல்றேன். என்னண்டா அந்த சமூக வலைத்தளத்துக்குள்ள இது வந்திருக்காட்டி ஒட்டுமொத்தமா இது இவே தான் செய்தவ என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கும். முந்தைய அந்த பழக்கம் இல்லை. அப்ப இப்ப சிம்பிளா இருந்து கொண்டு இதெல்லாம் நான் அதனால நாங்கள் சாமான் கொண்டு போய்க்குள்ள என்ன சொல்றேன்னு சொன்னா இதுல எந்த கட்சியும் இல்லை, இது யார் சொல்லியும் வரையில அப்படி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. என்னன்னா சிம்பிளா இருந்தோண்டு இது நான் சொல்லித்தான் வந்ததா. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா, அந்த நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு சாமான் கொண்டு போனா அங்க ஒருத்தர் முதலாவதா முன்னுக்கு வந்து நிற்பேன். அவர்கிட்ட பேக்ரவுண்டை பார்த்தா அவர் உள்ளூராட்சியில் ஏதாவது வேட்பாளராக இருப்பார், இல்லை நிற்க போறவராக இருப்பார். இந்த குறைகளை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னா மாவட்ட செயலகங்கள், அரசாங்க அதிபர்களாக மாவட்ட செயலகங்களை தொடர்பு கொண்டு மாவட்ட செயலகங்கள் இந்த கிராம சேவையாளர், அங்கே இருக்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், இடர் முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் அவர்கள் மூலம் போவைக்குள்ள ஓகே நாங்களே கையில் கொடுத்துட்டு போகிறோம். எந்த மாதிரியான படம் அவர்கள் வந்து ஒரு கட்சி சாயம் பூசப்படாத ஆக்களாக இருப்பினோம். அப்போ அவைக்கு முன்னால் பட்டியலை தயாரித்து அதன் அடிப்படையில் கொடுத்து கொண்டு வந்தோம். அதன் மூலம் தான் அதை தடுக்கலாம். இலங்கையில அண்ணன் வந்து இந்த வெள்ள பேரிடர், இயற்கை பேரிடர் ஒரு பண்பாடாக மாறப்போகுது. அப்ப தொடர்ந்து ஒரு வருஷம் இந்த மாதிரி நிவாரணம் கொடுக்க போறீங்களா அல்லது வேற திட்டங்கள் எதுவும் வச்சிருக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் என்னென்னு சொல்லிச்சோன்னா சில பொதுவான பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அபிவிருத்தி என்ற பேரில் கட்டடமும் கட்டப்பட்டு வீதிகள் மட்டும் ஏற்றப்பட்டிருக்கு. ஆனால் வீதிகளுக்கான வடிகால் அமைப்புகள்ன்றது உடம்பு இல்லை. நீங்கள் புதுசாக அமைச்ச எந்த ஒரு காப்பீட்டு ரோடு பக்கத்துலையும் வாய்க்கால்ன்றது இல்லை. பெரிய பிரச்சனைகள் வந்ததுன்ற காரணமே வந்து இந்த வீதிகளுக்காக நிலம் உயர்த்தப்பட்டது, அதற்கான வடிகால் அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கல. பள்ளத்தில் தண்ணி இங்கே தேங்கி நிற்கிது, மதகு இருக்கிற இடம் இன்னொரு இடமா இருக்குது. அதை விட முக்கியமாக ஒரு பிரச்சனை உண்டாயிருந்தது எனக்கு, நாங்கள் செய்கிறதுல வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கவன், இப்போ ஒரு நிலையான தன்மை இருக்கவன். அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது மன்னார், கிளிநொச்சி, அதுக்கப்புறம் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா. எங்கட பார்வையில் நாங்கள் தரவுகள் ஒன்றும் இல்லாமல் பார்வையில் பார்த்தது. மன்னரெல்லாம் நாங்கள் போய் வெள்ளத்தில் சிக்கப்பட்டு அதெல்லாம் பெரிய இதான சம்பவங்களானது. என்னென்னு சொல்லி சொன்னால், முதல் ஒரு கட்சி இருக்கைக்குள்ள இந்த வீடமைப்பு திட்டம் என்று சொல்லி ஒன்று கூடுபட்டிருந்தது. அது படிப்படியாக அந்த நிதி வந்து விடுவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. மக்களுக்கு இல்லை, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது அல்லது ஒரு வீடுன்றோன்னு ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அப்போ அவர்கள் தந்த நிதியோடு அவர்கள் என்ன செய்துனா, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள், செல்வங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் விற்றோ அல்லது அடகு வைத்தோ அந்த வீடு தங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வீடு ஒன்று வருகுது, தங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வீடு ஒன்று வருகுது என்ற அடிப்படையில் அவர் கட்டத் தொடங்கி அந்த வீடுகள் எல்லாம் லிண்டர் மட்டத்தோடு இருக்குது. அப்போ அவை இருந்த நிலைமையை விட இன்னும் கஷ்டமான நிலைமைக்கு போனோன்னு இப்போ அவர்கள் தற்காலிகமாக இருக்கக்கூடிய கொட்டகைகள் வந்து ஒரு விலங்குகளை கூட தங்க வைக்கலாத அளவுக்கு இருக்குது. தகரங்களை சாட்டுக்கு வச்சுன்னா அவைகிட்ட பணம் இல்லை. அண்டநாடு உழைக்கிற ஒருத்தருக்கு வாரதுக்கு செலவுக்கே போயிடும், அந்த வீட்டை புனரமைக்கிறதுக்கு இல்லை. அப்போ இடர் முகாமைத்துவம் உடனடியாக செய்ய வேண்டியதை செய்த பிறகு என்ன பார்த்தாலும் ஒரு 1000 பேருக்கு தரப்பால் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு 200 பேருக்கு அதே பணத்துக்கு 200 பேருக்கு கூரை தகடலை போட்டு அந்த கூரையை செய்து கொடுத்தா
அடுத்த மழைக்கு அது கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அதே நேரத்தில் அந்த வீடமைப்பு திட்டங்களை திருப்பி அவர்கள் எடுத்து செய்யப்பட வேணும். அந்த வீடுகளை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க அட்லீஸ்ட் அந்த வீடுகளுக்கு தண்ணி வர தன்மை குறையும். ரெண்டாவது விஷயம், நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம், மேப் பண்ணி இருக்கிறோம். பெருங்காலங்களில் அது தொடர்பான அதிகாரிகளுக்கு அல்லது சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதை கொடுக்கறதுக்காக இருக்கிறோம். இன்னென்ன இடங்களில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் அந்த தொழில்நுட்ப அணியை வச்சுக்கொண்டு அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அதை தொடர்பான பரிந்துரைகளை கொடுப்போம். அதுகள் மூலம்தான் இதுகளை நிப்பாட்டலாம். நடுக ஒவ்வொரு காலம் கொண்டு ஓடி போய் நிவாரணம் கொடுக்கறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இது வருஷம் வரத்தான் போகுது. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ற பரிந்துரைகளை கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். இப்படி நீங்க துரிதமாக இறங்கி நிவாரணம் கொடுக்கறதால இந்த அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தட்டி கழிக்கப்படுது, அல்லது அரசாங்கத்துக்கு ஒரு சுமை குறையிற மாதிரி இருக்குதானே? அதுக்காக அரசு செய்யும்ன்றக்காக பார்த்து கொண்டும் இருக்கல. அது அரசின் சுமையை குறைக்குது, அதை இன்னொரு ஆள் உரிமை கோரிட்டு போறாருன்றதுக்காக கண் முன்னால ஒருத்தர் பசியோட இருக்கைக்குள்ள அவதிப்படைக்குள்ள. ஏன்னா பெரும்பாலும் இப்போ இந்த கொடியாம பகுதியெல்லாம் நாங்கள் போய்க்குள்ள முழங்கால் இவ்வளவு தண்ணி இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த நாள் தண்ணி நெஞ்சு மட்டத்துக்கு கூட வந்துட்டுது. அப்போ முதல் நாளே அதை போய் அலர்ட் பண்ணினாங்க, இதில் தண்ணி வரப்போகுது, இங்கே போங்கோ, பாதுகாப்பான இடங்களுக்கு போங்கோ ரெண்டு கூட அங்கே அந்த பிரதேச கிராம சேவையாளருக்கு அறிவிச்சதுல இருந்து அப்படியானதெல்லாம் செய்துனாங்க. இதில் அவை வருமன் இப்போ உங்களோட கண்ணுக்கு முன்னால் ஒரு ஆள் தண்ணியில் விழுந்துட்டார், உரியவர் வரட்டும்னு பார்த்து கொண்டு இருக்கிற அளவுக்கு மனப்பக்கம் எங்கள்கிட்ட இல்லை. அரசுன்ற சும்மா குறையுது, அரசு செய்யுதுன்றதை மக்கள் பார்க்கணும் தானே. எங்களுக்கு தேவையான விஷயம் மக்கள் இங்கேருந்து காப்பாற்றப்பட வேணும். இந்த அனர்த்தங்கள்ல இருந்து முடிஞ்ச அளவில் கடவுளுக்கு நன்றி, ஒரு உயிரோ 2 உயிர்கள் தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வயது இவர் குளிரால இறந்த மாதிரியாக அறிந்திருந்தோம். அந்த நேரடியான வெள்ளத்துக்குள்ள இந்த அனர்த்தங்களும் நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அதால் அது இறைவனுக்கு நன்றி, அதில் நின்ற இளைஞர்களுக்கு நன்றி.